எல்லாருக்கும் வணக்கம். நாம எல்லாருமே பிரச்சனையே இல்லாத ரொம்ப சுலபமான ஒரு வாழ்க்கை வேணும்னு தான் ஆசைப்படுவோம், இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். கஷ்டமே இல்லாத வாழ்க்கை உண்மையிலே நமக்கு நல்ல வாழ்க்கையா இருக்குமா? இன்னைக்கு ஒரு சின்ன பட்டாம்பூச்சியோட கதை மூலமா நாம வளர்றதுக்கு வலி ஏன் ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சுக்க போறோம். இந்த கேள்விய பத்தி கொஞ்சம் யோசிங்க. நம்ம எல்லாருக்குமே ஈஸியான வழிதான் பிடிக்கும். ஆனா ஒருவேளை அந்த சுலபமான வழியே நம்மள பலவீனமாக்கிடுச்சுன்னா என்ன பண்றது? வாங்க, இந்த சிந்தனையோட இன்னைக்கு நம்ம கதைக்குள்ள போகலாம். இதுதான் வாழ்க்கையோட ஒரு விசித்திரமான உண்மை. கேட்க கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தாலும் கடினமான பாதை தான் நம்மள உண்மையிலே பலமாக்குது. எப்படி ஜிம்ல பாரம் தூக்காத ஒரு தசை பலவீனமா இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும். வாங்க, இது ஒரு அழகான கதை மூலமா இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ நாம ஒரு பட்டாம்பூச்சியோட கதைக்குள்ள போகலாம். இது தவறா புரிஞ்சுகிட்ட ஒரு கருணையோட கதை. இந்த கதையில தாமஸ்னு ஒருத்தர் வராரு. ரொம்ப அன்பான மனுஷன், இயற்கையை ரொம்ப நேசிக்கிறவர். ஒரு நாள் அவரோட தோட்டத்துல ஒரு மரக்கிளையில ஒரு சின்ன கூட்டுப்புழு கூடு தொங்குறத பாக்குறாரு. அதுக்குள்ள இருந்து ஒரு அழகான பட்டாம்பூச்சி வரப்போகுதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். இயற்கையோட இந்த அற்புதத்தை பாக்கறதுக்காக அவர் மணிக்கணக்கா பொறுமையா காத்துட்டு இருந்தாரு. கடைசியா அந்த கூட்ல ஒரு சின்ன ஓட்டை தெரிஞ்சது. பட்டாம்பூச்சி வெளிய வர தயாராயிடுச்சு. அது அதோட முழு சக்தியும் யூஸ் பண்ணி அந்த சின்ன ஓட்ட வழியா வெளிய வர போராடுச்சு. அது ஒரு பயங்கரமான மூச்சு முற்ற அளவுக்கு ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தை பார்த்துட்டு இருந்த தாமஸ்க்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. ஐயோ பாவம், இந்த சின்ன உயிருக்கு எவ்ளோ கஷ்டம் பாரு, நாம இதுக்கு உதவி பண்ணலாமே நினைச்சாரு. அது படுற கஷ்டத்தை அவரால அதுக்கு மேல பாத்துட்டு இருக்க முடியல. உடனே என்ன செஞ்சாரு? வீட்டுக்குள்ள ஓடி போய் ஒரு சின்ன கத்திரிக்கோலை எடுத்துட்டு வந்தாரு. அந்த பட்டாம்பூச்சிக்கு உதவி பண்ற நினைச்சு ரொம்ப கவனமா அந்த கூட்டோட மிச்ச பகுதியை கட் பண்ணிட்டாரு. இனிமே இது கஷ்டப்பட வேண்டாம் நினைச்சுக்கிட்டாரு. இப்போ ஓட்ட பெருசானதுனால பட்டாம்பூச்சி எந்த சிரமமும் இல்லாம ரொம்ப சுலபமா வெளியே வந்துடுச்சு. ஆனா அவர் பார்த்த காட்சி அவருக்கு பெரிய அதிர்ச்சியே கொடுத்துருச்சு. அவர் எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நடக்கல. அதோட உடம்பு வீங்கி போயிருந்தது. அதோட ரெக்கைகள்லாம் ஒரு பேப்பரை கசக்குனா எப்படி இருக்குமோ அப்படி சின்னதா சுருங்கி போயிருந்தது. தாமஸ் அது தன்னோட அழகான ரெக்கைகளை விரிச்சு வானத்துல பறக்கும்னு ரொம்ப ஆவலா காத்துட்டு இருந்தாரு. ஆனா அந்த பட்டாம்பூச்சியால பறக்கவே முடியல. அதோட வாழ்க்கை முழுசும் அது தரையிலேயே உருண்டுட்டு தான் இருந்துச்சு. அதால வானத்தோட சுதந்திரத்தை என்னைக்குமே உணரவே முடியல. தாமஸ்க்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப குழப்பத்தோடையும் துக்கத்தோடையும் அங்கேயே உட்கார்ந்துட்டாரு. நான் உதவிதானே பண்ண நினைச்சேன், ஏன் இது பறக்கல அப்படின்னு தனக்குத்தானே பேசிக்கிட்டாரு. அவரோட நல்ல எண்ணம் ஒரு பெரிய சோகத்துல முடிஞ்சிடுச்சு. அப்போ தாமஸ் தெரிஞ்சுக்காம செஞ்ச தப்பு என்ன? அந்த போராட்டம் தான் அந்த பட்டாம்பூச்சியோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வாங்க, இப்போ அந்த வலியோட உண்மையான நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். இங்கதான் விஷயமே இருக்கு. பாருங்க, அந்த பட்டாம்பூச்சி சின்ன ஓட்ட வழியா வெளியே வர போராடும்போது அந்த அழுத்தம் இருக்குல்ல, அது அதோட உடம்புல இருக்கிற திரவத்தை அதோட ரெக்கைகளுக்குள்ள தள்ளுது. இதுதான் இயற்கையோட ஒரு ஒர்க் அவுட் மாதிரி. இந்த ப்ராசஸ் தான் அதோட ரெக்கைகளை பலப்படுத்தி பறக்கிறதுக்கு தயார்படுத்துது. அப்போ தாமஸ் அந்த போராட்டத்தை நிறுத்தினப்போ அவர் அறியாமையே அந்த பட்டாம்பூச்சியோட பலத்தையும் சேர்த்துதான் நிறுத்தியிருக்காரு. அது சுலபமா வெளியே வந்திருக்கலாம், ஆனா அது இந்த உலகத்தை சந்திக்கிற அளவுக்கு தயாரா இல்ல. சோ அந்த போராட்டம் ஒரு தடை கிடையாது, அதுதான் வலிமைக்கான வழி. இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த, நாம மறக்கவே கூடாத ஒரு உண்மை. ரொம்ப சிம்பிள். போராட்டம் இல்லையா பலமும் இல்ல. நம்ம வாழ்க்கையில வளர்ச்சிக்கு கண்டிப்பா ஒரு எதிர்ப்பு தேவை. நம்ம பாதை எப்பவுமே சுலபமா இருந்தா நாமளும் அந்த பட்டாம்பூச்சி மாதிரி ரொம்ப பலவீனமா நம்மளோட முழு திறமையும் அடைய முடியாதவங்களா ஆயிடும். சரி, இந்த கதையெல்லாம் ஓகே. இதுல இருந்து நமக்கு என்ன பாடம்? இந்த தத்துவத்தை நம்ம வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறதுன்னு இப்ப பார்க்கலாம். இனிமே உங்க வாழ்க்கையில வர்ற சவால்களை அந்த கூட்டுப்புழு கூடு மாதிரி நினைச்சுக்கோங்க. அது உங்களை சிறைப்பிடிக்க வரல, அது உங்களை உருவாக்குறதுக்காக வந்திருக்கு. அதுதான் உங்க வளர்ச்சிக்கு தேவையான ஒரு கடினமான சூழ்நிலை. அப்போ அந்த கூட்டுப்புழு கூடுதான் சவால்னா, உங்க இறக்கைகள் என்ன தெரியுமா? அதுதான் மீள்திறன், அதாவது ரெசிலியன்ஸ். போராட்டத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற பலம் அதுதான். ஒவ்வொரு தடவையும் நீங்க சவாலை சந்திச்சு மீண்டு வரும்போதும் உங்களோட ரெக்கைகள் இன்னும் பலமாகுது, நீங்க இன்னும் உயரமா பறக்க தயாராகுறீங்கன்னு அர்த்தம். அதனால அடுத்த தடவை உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, ஐயோ ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு தேக்காதீங்க. அதுக்கு பதிலா உங்களுக்கு நீங்களே இதை சொல்லிக்கோங்க, நான் இப்போ என்னோட கூட்டுக்குள்ள இருக்கேன். இந்த அழுத்தம் என்ன நசுக்கிறதுக்கு வரல, என்னோட ரெக்கைகளுக்கு பலத்தை கொடுக்கறதுக்காக வந்திருக்கு. சுலபமான வழிய தேடாதீங்க, கஷ்டத்தை தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க.
ஏன்னா அந்த போராட்டத்தோட மறுபக்கத்துல நீங்க கற்பனை பண்ணி பார்த்ததை விட ரொம்ப உயரமா பறப்பீங்க. இத முடிக்கும்போது ஒரே ஒரு கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன். இப்போ உங்களை பறக்க தயார்படுத்திட்டு இருக்கிற அந்த போராட்டம் எது? யோசிச்சு பாருங்க.